என்னது ஸ்டார் வாரின் காப்பியா? ஜாக் ஸ்னைடரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் டிராமா மூவியான ரெபெல் மூன் a child of fire ரிலீஸ் ஆயிடுச்சு. சோ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹாலிவுட்ல எப்படி கிறிஸ்டோபர் நோலன், ஜேம்ஸ் கேமரானுக்கு ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி ஜாக் ஸ்னைடருக்கும் இருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் வந்தாலே அவரோட வே ஆஃப் பிரசன்டேஷனே பயங்கரமா இருக்கும். டிசி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இவரை தெரியும் கண்டிப்பா. ஏன்னா இவரோட ப்ரீவியஸ் படமான ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக், ஆர்மி ஆஃப் டெத், 300, ரைஸ் ஆஃப் எம்பயர், இந்த படங்களுக்கு செப்பரேட் ஃபேன் பேஸே இருக்கு. அண்ட் இவரோட மேக்கிங்க பாக்குறதுக்கே எவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதை நம்பிதான் இது உள்ளேயும் இறங்கணும். ரெபெல் மூன் a child of fire எப்படி இருக்கு? சோ இந்த படத்தோட பார்ட் 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆகும். அண்ட் படம் வந்து தமிழ் டப்லயே அவைலபிளா இருக்கு. சோ நீங்க ஹாலிவுட் படத்தை ரெகுலரா பாக்குறீங்கன்னா, ஒருவேளை ஸ்பேஸ் ரிலேட்டட் படம் அதிகமா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்காது. ஏன்னா ஆஸ் யூசுவல் லைக் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, ஸ்டார் வார்ஸ், அந்த படங்களோட ஒரு வேலை தான் இந்த படமும் இருக்கும். பட் என்னன்னா நம்ம ஜாக் ஸ்னைடரோட கண்டிப்பா டச் இருக்கும். ஏன்னா அவரோட விஷுவல் தான் படத்தை தூக்கி நிறுத்துறது. அண்ட் அவரோட வே ஆஃப் திங்கிங் ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு கிராமம், அதுல விவசாயம் பண்ற விவசாயிகள், வேற ஒரு ஊர்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு அவங்க கூடயே வாழ்ந்துன்னு இருக்கா. திடீர்னு ஒரு நாள் ஸ்பேஸ்ல இருந்து பல வகையான ஸ்பேஸ் ஷிப் வந்து இறங்குது அந்த ஊர்ல. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வர்றவங்களோட கோரிக்கை சிம்பிள் தான், அவங்களுக்கு உணவு வேணும். அதே நேரம் சில ரெபிலியன்ஸ் தேடின்னு இருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க இருந்து வருதுன்னா மதர் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து. சோ அத பத்தி நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் வந்தவங்க வந்து உணவு வேணும்னு சொல்லிட்டு ஊர் மக்களை மிரட்டிட்டு நான் குறிப்பிட்ட டைம்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. சோ அந்த ஊர்ல இருக்கிற அந்த பொண்ணு மதர் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஆளுங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு அவ ஒரு டீமை திரட்டுறதுக்கோசம் கிளம்புறா. சோ அந்த ஜெர்னில என்னென்ன நடந்துச்சு, அண்ட் அவங்க வந்து மதர் வேர்ல்ட் சோல்ஜர்ஸ தோக்கடிச்சாங்களா இல்லையா, சோ இந்த பொண்ணு யாரு, இது எல்லாமே நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துக்கே பெரிய பிளஸ் விஷுவல்ஸ் தாங்க. சோ அவங்க வே ஆஃப் திங்கிங் தான், எப்படி இவங்க இந்த மாதிரி கிராண்டா யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு ஊரா அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஊருக்குமே வித்தியாசங்கள் காட்டி இருப்பாங்க. அண்ட் படத்தோட வில்லன் வந்து ஒரு ஆஸ் யூசுவல் வில்லன் தான். சோ எனக்கு பெரிய இம்பாக்ட் பண்ணல. சோ உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த ஹோல் படமே கோரான்ற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நகருது. சோ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் ஃபுல் படமே மூவ் ஆகுது. நான் சொன்னல ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு மெயினா தனியா இருந்து வரா. சோ அந்த பொண்ணோட பேர் தான் கோரா. அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஃபுல் படமே நகருது. அண்ட் இந்த படத்துல பர்டிகுலரா ஒரு சீன்ல வந்து நீங்க கண்டிப்பா இவரோட ப்ரீவியஸ் படமான 300 வந்து ஒரு தடவை திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டோன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட செஷன் மட்டும் போகும். அண்ட் இந்த படத்துலயுமே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பீப்பிள்ஸ், ஏலியன்ஸ் சொல்லிட்டு நியூவான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மெயினா என்னன்னா இதுல ஜாக் ஸ்னைடர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போவோம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒரு சிம்பிள் மூவியை ஆஸ் யூசுவலா பாக்குற மாதிரி பார்க்கணும். ஏன்னா இதுல பெரிய டிராபேக்கே ஒரு சிம்பிளான ஸ்டோரி. அண்ட் அதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணாம அவங்க வேவே அந்த இதை சைலண்டா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்குன்னு படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்கு அண்ட் கிராண்டியரும் இருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்லாம எல்லா ஃபைட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் வேல தான் பிரசன்ட் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்லோ மோஷன் கேட்டகரியில தான் ஃபுல் ஃபைட்டே இருக்கும் இந்த மூவில. சோ இந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. இதோட ஒரு ஆசமான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.